இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களை கடுமையாக சாடினார் அன்வார். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் கடுமையாக சாடினார். அந்த இரு நாடுகளும் மேற்கொண்ட தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமானது என்பதோடு ஈரானின் இறையாண்மை கொள்கையை அவை மீறி இருப்பதாக அன்வார் விவரித்தார். மலேசியா உடனடியாக நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு இடையிலான எந்தவொரு சர்ச்சையும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்புடன் உடனடி அமைதிக்காக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். பேச்சுகள் மூலம் ஒற்றுமைக்கு திரும்புங்கள். இந்த வட்டாரத்தின் சுதந்திரத்தையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்கு பேச்சு நடத்த முன்வர வேண்டும் என அன்வார் அழைப்பு விடுத்தார். எதிர்பார்த்தபடி இல்லாவிட்டாலும் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் சுழற்சி தொடரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை குறித்த ஏற்கனவே இஸ்ரேலிய தலைவர்கள் பலர் வெளிப்படுத்தி இருப்பதோடு அவர்களின் தாக்குதல்களிலிருந்து துருக்கியும் தப்பாது என எச்சரிக்கை விடுத்துள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அதிகரித்து வரும் 3-6 சம்பவங்கள் ஜே.கே. ஹார்மோனி சர்வ சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்க செயற்குழு கடும் எச்சரிக்கை. அண்மைய காலமாக அதிகரித்து வரும் மத சம்பந்தப்பட்ட விவாதங்கள் குறித்து ஜே.கே. ஹார்மோனி எனப்படும் சர்வ சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்க செயற்குழு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்துவம், இந்து, சீக்கியம், தாவோ மற்றும் பஹாய் சமயங்களை சேர்ந்த அறிஞர்களும் பிரதிநிதிகளும் அக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் தொடர்பான 3-6 விவாதங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எந்தவொரு அவமதிப்பும், சினமூட்டுதலும் அல்லது மதத்தை இழிவுபடுத்தும் செயல்களும் அனுசரிக்கப்பட மாட்டாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். எனவே இந்த விவகாரத்தில் போலீஸ் மற்றும் மலேசிய தொடர்பு பலுடக ஆணையமான MCMC மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஜே.கே. ஹார்மோனி முழு ஆதரவு வழங்குகிறது. மத ஒற்றுமையையும் சமூக அமைதியுமே மலேசியாவின் வலிமை என்றும் அதை காக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். ஷெகாட் தொகையின் மூலம் நிலம் கொள்முதல் விசாரணைக்காக 63 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அழைத்தது. ஜகாட் பணத்தை பயன்படுத்தி நிலம் வாங்குவதற்கு அதிகார துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பில் விசாரணையை அதிகரிக்கவும் உதவவும் 63 தனிப்பட்ட நபர்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அழைத்துள்ளது. பினாங் நில கொள்முதல் பரிவர்த்தனையில் மாநில அரசாங்கத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாகவும் மீதமுள்ள வீட்டுக் கடனை செலுத்த ஜகாட் நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் 63 நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய MACC சம்மன் அனுப்பியுள்ளது. வாக்குமூலங்களை பதிவு செய்ய அழைக்கப்பட்ட நபர்களில் மாநில இஸ்லாமிய சமய மன்ற உறுப்பினர்கள், முஃப்தி, மாநில செயலாளர், நிதி அதிகாரி, சட்ட ஆலோசகர், மாநில இஸ்லாமிய சமய மன்ற உறுப்பினர்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் அடங்குவர். மேலும் ஜகாட் வாரிய உறுப்பினர்களையும் மாநில அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களையும் பினாங்கு MACC அழைத்துள்ளது. இதனிடையே இது தொடர்பான விசாரணையை பினாங்கு MACCயின் இயக்குனர் டத்தோ கருணாநிதி சுப்பையா உறுதிப்படுத்தியதோடு இந்த விவகாரம் 2009ஆம் ஆண்டின் MACC சட்டத்தின் 23வது விதியின் கீழ் விசாரிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆஸ்டன் மார்டின் மொசார்டி உட்பட 4.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கடத்தப்பட்ட 14 கார்கள் பறிமுதல். கிளந்தான் சுங்கத்துறை சுங்கவரி உட்பட 4.45 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கடத்தப்பட்ட ஆடம்பர வாகனங்களை விநியோகிக்கும் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. பிப்ரவரி 2 முதல் 10 வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 6 உயர் சக்தி கொண்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 14 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கிளந்தான் மாநில சுங்கத்துறையின் இயக்குநரும் உள்நாடு வரி பிரிவின் துணை இயக்குநருமான இஷாக் இஸ்மாயில் தெரிவித்தார். கோலாலம்பூர் மற்றும் ஜொஹூர் பாருவை சுற்றி பரிசோதனைகள் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கையின் விளைவாக சிங்கப்பூரிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 14 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களும் தடுத்து வைக்கப்பட்டன. அவற்றில் ஆஸ்டன் மார்டின், ஜாகுவார் XJ, மெர்சிடிஸ் பென்ஸ் A180, மொசார்டி, டொயோட்டா, ட்ரையம்ஃப் டொரனா, மோட்டார் சைக்கிள் கவாசாக்கி KTM மற்றும் கவாசாக்கி KLX DRZ 110 ஆகியவையும் அடங்கும்.
பிரதமரின் பதவி காலத்தை 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்தும் சட்ட மசோதா தோல்வி. பிரதமரின் பதவி காலத்தை அதிகபட்சம் 10 ஆண்டுகளுக்கு கட்டுப்படுத்த வகை செய்யும் அரசியலமைப்பு மாற்றத்திற்கு மக்களவையில் கொண்டுவரப்பட்ட சட்ட மசோதா நிறைவேற்றப்படாமல் தோல்வி கண்டது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு தேவையான 3/2 பெரும்பான்மை வாக்குகள் கிடைக்காததே அதற்கு காரணம். அந்த மசோதாவுக்கு ஆதரவாக 146 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் 44 பேர் வாக்களிப்பிலிருந்து ஒதுங்கிக் கொண்டனர். 33 பேர் அவைக்கு வரவில்லை. ஜொஹூரில் புதிய தொழில் முனைவர்களை கௌரவித்த ஆர்டி ஏஷா UAE 2026 விருது விழா. ஆர்டி ஈஷா ஹோல்டிங்ஸ் அண்ட் ரியான் பிரகத் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஆர்டி ஈஷா அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ் அவார்டு 2026 விருது விழா பிப்ரவரி 28ஆம் தேதி ஜொஹூர் பண்டார் புத்ரா கூலாய் தி ஃபார்ச்சூன் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்து வரும் தொழில் முனைவோர்களின் உழைப்பையும் சாதனைகளையும் பாராட்டி அவர்களை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வுக்கு GM அரவிந்த் டிகோ மற்றும் அர்பனியா என்டர்பிரைஸ் லேடி பாஸ் நிறுவனங்கள் ஆதரவளித்தன. சிறப்பு விருந்தினர்களாக டத்தோ டுட்டா டாக்டர் A சந்திரன், டத்தோ தென் அரசு சுப்பையா, மேடம் சைலஜா செல்விக்கம், டாக்டர் சங்கர பிள்ளை MD, டத்தோ புவனேஸ்வரன் நெடுஞ்செழியன் என்கிற டத்தோ சத்யா, மிஸ்டர் பிரகாஷ் மற்றும் மேடம் அகீன் மரியம்மா ஆகியோர் கலந்து கொண்ட விழாவை சிறப்பித்தனர். இந்த விருது விழாவானது தமது நீண்ட நாள் கனவு என ஏற்பாடு குழு தலைவரும் ஆர்டி ஈஷா ஹோல்டிங் நிறுவனருமான தனலட்சுமி N சுப்பிரமணியம் கூறினார். ஓப் கேபிள் வைரல் 9 கடும் குற்றவாளிகள் கைது, 3 வலைவீச்சு. அண்மையில் வைரலான கேபிள் திருட்டு சம்பவம் தொடர்பில் 3 பெண்கள் உட்பட 9 பேர் கைதாகியுள்ளனர். கடும் குற்றவாளிகள் என நம்பப்படும் அவர்கள் பிப்ரவரி 23 மற்றும் 26ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் கேபிள் வைரல் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர். ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் சஷிலி கஹார் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் டெங்கில் கெடா சுங்கை பட்டாணி பேராக் ஈப்போ உள்ளிட்ட இடங்களில் கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் 19 முதல் 44 வயதிலான அந்த 9 பேரும் கைதாகினர். அவர்களிடம் இருந்து 12 கேபிள் கம்பிகள், கேபிள்களை வெட்ட பயன்படுத்தும் கருவி உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. தவிர BMW கார், நிசான் நவரா, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வேளை சுமார் 60,000 ரிங்கிட் மதிப்பிலான பரிவர்த்தனை ஆவணங்களும் வங்கி ரசீதுகளும் கைப்பற்றப்பட்டதாக சஷிலி சொன்னார். யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க வெஸ்ட் மேலங்கி, தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் சின்னம் பொறிக்கப்பட்ட சட்டை, பெக்கான் விளக்கு, பாதுகாப்பு ஹெல்மெட் என சகல உபகரணங்களையும் பயன்படுத்தி அவர்கள் ஆள்மாறாட்டம் செய்கின்றனர். கோலாகலமாக நடைபெற்ற பங்கோர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மாசிமக திருவிழா. பங்கோர் தீவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் மாசிமக திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திற்கு மலேசியாவின் பல மாநிலங்களிலிருந்து வருகை அளித்த பக்தர்கள் கரகம், பால்குடம், அலகு குத்தியும் தங்கள் காணிக்கையை செலுத்தினர். அதில் அதிகமான சீனர்களும் தங்களது காணிக்கையை செலுத்தியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த திருவிழா இந்தியா, இந்தோனேசியா உட்பட பல உலக நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளும் வருகை புரிந்திருந்தனர். சுங்கை பினாங் பெசார் பகுதியில் அமைந்துள்ள சுமார் 100 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயம் இந்திய குடியேற்றவாசிகளால் ஆரம்பத்தில் எளிமையான முறையில் நிறுவப்பட்டது. பின்னர் நவீன அடையாளமாக சுமார் 2019ஆம் ஆண்டு மீண்டும் மறுசீரமைக்கப்பட்டது. ஆரம்பகால இந்திய குடியேற்றவாசிகளால் முக்கியமாக தீவில் வேலை செய்தவர்கள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களால் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் பல உலக நாடுகளிலிருந்து சுற்றுப்பயணிகளை கவரும் இடமாக விளங்கி வருகிறது. போர்ட் கிலான் பண்டமாரன் ஜெயா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் மாசிமகம் திருவிழா. போர்ட் கிலான் பண்டமாரன் ஜெயாவில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலய மாசிமக திருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் முன்பு போர்ட் கிலானில் அமையப்பட்டிருந்ததாகவும் பின்னர் 1971ஆம் ஆண்டு பண்டமாரன் ஜெயாவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு ஆலயம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்நிலையில் இம்முறை நடைபெறவிருக்கும் மாசிமகம் திருவிழா 50வது ஆண்டு மாசிமகம் என ஆலய தலைவர் ராஜரத்னம் தெரிவித்தார்.
இதனிடையே இத்திருவிழாவின் போது பக்தர்களின் வசதிக்காக ஆலய நிர்வாகம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது. காலை 9 மணிக்கு பண்டமாரான் தெய்வீக வாழ்க்கை சங்க பணியிலிருந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி ஆலயத்தை வந்தடைவார்கள். மாசிமகம் திருவிழாவிற்கு இவ்வட்டாரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கி வருவதாகவும், இம்முறை ஆலயத்தின் திருவிழாவிற்கு 3000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் ஆலய நிர்வாகத்தினர் எதிர்பார்க்கின்றனர். அமெரிக்காவின் போர் விமானங்களில் பல விழுந்தன. அனைத்து விமானிகளும் பாதுகாப்புடன் உள்ளனர். அமெரிக்க போர் விமானங்களில் பல நேற்று காலையில் விழுந்தன. எனினும் அதன் விமானிகள் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதாக குவைத் தற்காப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி அனடோலோ செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதோடு அந்த போர் விமானிகள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று தேவையான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் இப்போது அமெரிக்க இராணுவத்துடன் நேரடியாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு கூட்டு தொழில்நுட்ப நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தற்காப்பு அமைச்சின் பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். விமானங்கள் கீழே விழுந்த சம்பவத்திற்கான சரியான காரணத்தை கண்டறிய தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது.